கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்மஸ் முடிந்து விட்டது. புத்தாண்டு ஆராதனையும் முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட இன்று முதல் ஒரு நார்மல் லைஃபுக்குள்ளதாய் நாம் வந்திருக்கின்றோம். இப்போ நார்மல் சொன்னோம்னா இதுக்கு முன்னாடி அப்நார்மலான்னு கேட்டுறாதீங்க. கிறிஸ்மஸ் பரபரப்பு, புத்தாண்டு ஆராதனை இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம கம் டு த ரொட்டீன் லைஃப், நம்முடைய இயல்பான வாழ்க்கைக்கு நாம் திரும்பி இருக்கின்றோம். இந்த பண்டிகை நாட்களிலே நாம் பெற்றுக்கொண்டது என்ன, கற்றுக்கொண்டது என்ன, அவற்றை வைத்து இந்த புதிய ஆண்டை எப்படி நான் கடந்து வரப்போகிறேன். கிறிஸ்மஸ் நாட்களில் நிறைய சிந்தனைகள், பாடல்கள், மேய்ப்பர்களை குறித்து, மரியாதை குறித்து நிறைய பழைய நிகழ்வுகளை வைத்து புதிய சிந்தனைகளை ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த புதிய ஆண்டிலே இந்த கொண்டாட்டங்களில் மத்தியிலே நான் பெற்றுக்கொண்ட காரியங்களை வைத்து எந்த ஜெபத்தோடு நான் நுழைய வேண்டும். கிறிஸ்மஸ் சம்பவங்களிலிருந்து சில ஜெபங்கள். ஆண்டவரே, தூதர்களின் வாயில் இருந்த பாடல்களை கொடும், துதித்து பாடினார்கள். மேய்ப்பர்கள் மனதிலே இருந்த மகிழ்ச்சியை இந்த வருஷத்திலே எனக்கு தாரும். மகிழ்ந்தார்கள், ஏனென்றால் அவர்களுக்கு தான் முதலாவது அழைப்பு கொடுக்கப்பட்டது. மரியாளுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை, அர்ப்பணிப்பை தாரும். மரியாதை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவரே, இந்த வருஷத்திலே என்னையும் உம்முடைய பணிக்காக தெரிந்து கொள்ளும். யோசேப்புக்கு இருந்த புரிதலை கொடும். குழப்பம் இருந்தது, சந்தேகம் இருந்தது. ஆனாலும் அவர் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டார். ஆண்டவரே, வருஷ ஆரம்பத்திலே எனக்கு சில பயங்கள், குழப்பங்கள் இருக்கலாம். புரிந்து கொள்ள, உம்முடைய வழிநடத்துதலை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். வான சாஸ்திரிகளுக்கு இருந்த வழிகாட்டுதலை தாரும். ஆரம்பத்திலே தங்களுடைய சொந்த முயற்சியினாலே அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்திலே நட்சத்திரம் அவர்களை, ஆண்டவருடைய கரம் அவர்களை வழி நடத்தினது. ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்திலே தடுமாறுகின்ற பொழுதெல்லாம் உம்முடைய வழிகாட்டுதலை எனக்கு தாரும். ஸோ இவைகள் நம்முடைய ஜெபங்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே புதிய ஆண்டிலே நல்ல சூழ்நிலைகளை காண விரும்புவது இயற்கையான ஒரு காரியம்தான். புதிய நன்மைகள், புதிய சந்தோஷங்கள், ஆண்டவருடைய புதிய தொடுதல். ஆனால் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இருந்தால் மட்டும் போதாது. நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், மனநிலைகள், வாழ்வின் இலக்குகளும் புதிதாக வேண்டும். மாற்றங்கள் தேவை. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே 400 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்தார். புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு ஆயத்தமாகி வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் புதிய பாதையிலே நடந்தாலும் பழைய மனநிலை மாறவில்லை. அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் இல்லை. பழைய எண்ணங்கள், மாம்சீகமான விருப்பங்கள் அவர்களை விட்டு போகவில்லை. எனவேதான் வாக்குத்தத்த தேசத்தை அவர்கள் சுதந்தரிக்கவில்லை. கானானுக்குள்ளதாக அவர்கள் நுழையவே இல்லை.
புதிய வருஷத்திலே புதிய பாதையிலே நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவன் நம்மோடு பேசி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை வாசிப்பது மட்டுமல்ல, பார்ப்பது மட்டுமல்ல, வீட்டிலே பார்க்கும்படியாக சுவற்றிலே மாட்டி வைப்பது மட்டுமல்ல, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருந்தால் மட்டுமே ஆண்டவர் இந்த புதிய வருடத்திலே என்னை நடத்துகின்ற பொழுது அவர் என் வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறாரோ அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பொதுவாகவே புதிய வருஷத்திலே நமக்கு இருக்கின்ற சிந்தனை என்ன என்று சொன்னால், இந்த ஆண்டிலே தேவன் எனக்கு என்ன செய்ய போகிறார்? இந்த கேள்வி தொடர்பான வாக்குத்தத்தங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உந்துதல் நமக்குள்ளதாய் காணப்படும். ஆனால் இந்த புதிய வருஷத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வியை விட, எந்த விதமாக என் வாழ்க்கை அமைந்திருந்தால் தேவன் அவருடைய விருப்பத்தை என் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார், அந்த விதமான எதிர்பார்ப்பு நம் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். எந்த விதமாக செயல்படுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கின்றேனோ அதனுடைய தன்மையின் அடிப்படையில் தான் ஆண்டவருடைய செயல்பாடுகளும் என் வாழ்க்கையிலே காணப்படும். வேதம் சார்ந்திராத நம் கரங்களிலே கொடுக்கப்படுகின்ற இதுதான் உங்களுக்குரிய வாக்குத்தத்தம், ஆண்டவர் இந்த வசத்தின்படி தான் உங்களை நடத்தப் போகிறார், இப்படியெல்லாம் நாம் நம்பாமல், ஆண்டவர் என் வாழ்க்கை முறையை வைத்துதான் என்னோடு அவர் பேசுவார், என்னை நடத்துவார், அந்த தரிசனத்தோடு நம்முடைய வாழ்க்கை முறை அமைய வேண்டும். அன்பானவர்களே, புதிய பாதையிலே புதிய வருஷத்திலே நாம் நடக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே 3 காரியங்கள் முக்கியமானவை. முதலாவது காரியம் தேவ நோக்கம். அதை நாம் தெளிவாக நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கண்ணை மூடிக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அல்ல. எந்த அளவிற்கு அவருடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டு வாழ்கிறோம் என்பதை வைத்துதான் ஆண்டவர் நம்மை தொடுகிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கான வாழ்க்கையை இந்த வருடத்திலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆண்டவர் நம்மை அழைத்ததின் பிரதான நோக்கம் என்ன? அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றின நோக்கம் என்ன? அவருடைய தெய்வீக அழகினை, சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையின் வழியாக பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதுதான். அதுதான் அவருடைய நோக்கம். என்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அணுகுமுறைகளிலும் அவரை, இயேசுவை, இயேசுவின் சாயலை பிரதிபலித்து வாழ்வதுதான் அவருடைய நோக்கம். மத்தேயு 5:48 நீங்கள் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். கலாத்தியர் 4:19 பவுல் தம்முடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய எதிர்பார்ப்பை காண்பிக்கின்றார். கிறிஸ்து உங்களுக்குள்ளதாக உருவாக வளரும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். யோவான் 15:8 இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் சொல்லுகிறார், நீங்கள் கனி கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். அப்ப அவருடைய பிள்ளை என்ற பட்சத்திலே ஆண்டவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் என்ன நோக்கம் வைத்திருக்கின்றார்? நீங்கள் என்னை போல மாற வேண்டும். 400 ஆண்டுகள் எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்தார்கள். அந்த சமயத்திலே ஆண்டவர் யாரையும் அனுப்பவில்லை.
பாடுபட்டார்கள், உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து சென்றார்கள். பாடுகள் எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற தேவையை அவர்களுக்கு உணர்த்தினது. இல்லைன்னா அங்கேயே தான் இருந்திருப்பாங்க அந்த வாழ்க்கையிலே. சில சமயம் ஆண்டவர் நாம் விரும்பாத காரியங்களை அனுமதிக்கின்ற பொழுது அவருடைய தேவை உனக்கு உண்டு என்பதை அவர் உணர்த்துகின்றார். அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவருடைய பிரதான நோக்கம் அவர்களை விடுதலை செய்வது மாத்திரமல்ல, உதவி செய்வது மாத்திரமல்ல, தேவ ஆசீர்வாதங்களை அனுபவிப்பது மாத்திரமல்ல, ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த பொழுது ஆண்டவர் அவர்களிடத்திலே சில காரியங்களை எதிர்பார்த்தார். நீங்கள் முழுவதுமாக என்னை சார்ந்து வாழ வேண்டும், நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அதைத்தான் அவர் எதிர்பார்த்தார். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். நாம் தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றுகின்ற பிரதிநிதிகளாய் காணப்பட வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அந்த நோக்கத்தை நாம் பார்க்க முடியும். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? நம்ம சபையில் இருக்க மற்றவங்களுக்கு முன்பதாகவா? இல்லை, உலகத்திற்கு முன்பதாக, எல்லாருக்கும் முன்பதாக பிரகாசிக்க கடவுது. இதான் ஆண்டவருடைய நோக்கம். இன்னைக்கு அப்படிப்பட்ட செயல்பாடுகள் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? நம்மளுடைய செயல்பாடுகள், நம்முடைய நிகழ்வுகளை வைத்து சபைக்கு வெளியே இருக்கின்ற புற மதத்தினர் இயேசுவை புரிந்து கொள்ளுகிறார்களா? ஆஹா, இவ்வளவு அழகாய் வாழ்கிறார்களே, இவர்களுடைய தெய்வம் என்னோடு இருந்தால் நானும் இப்படி வாழ முடியுமே. இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அப்ப இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே, உம்முடைய நோக்கம் நிறைவேறுகின்ற வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும். முதலாவது, ஒரு மனிதன், ஆவிக்குரிய மனிதன் கடவுள் எனக்குள் இருப்பதை அறிய வேண்டும். ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். ஏற்கனவே நான் இதை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன். கல்கத்தாவில் ஒரு காளி கோவில் இருந்தது. அந்த கோயிலில் ஒரு பூசாரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ரொம்ப வருஷமாக வேலை பார்த்தாரு. அந்த கோயிலில் வழிபாடுகளுக்குரிய எல்லா காரியங்களையும் அவர்தான் செய்வார். ஒரு நாள் அவர் சிக்காயிட்டார். சரீரத்தில் பலவீனம், வேலை செய்ய முடியலை. அங்கே இருந்தவங்கெல்லாம் 2 நாள் பார்த்தாங்க. அவர் கட்டில் படுத்துட்டார். கட்டிலோடு தூக்கி வெளியே வச்சுட்டாங்க. அவரை இன்னொரு ஆளை வைத்து தங்களுடைய வழிபாடு சம்பந்தமான காரியங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவரை யாருமே கவனிக்கலை. இதை கேள்விப்பட்ட அன்னை தெரேசா ஆள் அனுப்பி அவரை தன்னுடைய இடத்திற்கு வரவழைத்தார்கள். அவர்களே அவரை பராமரித்தார்கள், எல்லா தேவையையும் சந்தித்தார்கள். அந்த மனிதன் சுகம் பெற்றான், எழுந்து உட்கார்ந்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அம்மா, 20 வருஷமாக நான் அந்த கோயிலில் வேலை செய்கிறேன். ஆனால் இன்றைக்குத்தான் நான் உண்மையான கடவுளை பார்த்தேன். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். தேவ நோக்கம் என் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். 2வது காரியம், என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய காரியம் என்ன? தேவ ஐக்கியம், காட்ஸ் ஃபெல்லோஷிப். வெறும் பக்தி வாழ்க்கையில் திருப்தி அடையாமல் தேவ உறவோடும் தேவ பிரசன்னத்தோடும் வாழ்வதை முதன்மைப்படுத்தி அதற்கு ஏற்றபடி செயல்படுகின்ற வாழ்க்கை. கோயிலுக்கு வர்றேன், தவறாமல் கோயிலுக்கு வர்றேன்,
ஆலய வழிபாடுகளில் உதவி செய்கிறேன், பங்கு கொள்கிறேன். இது பக்தியின் அடிப்படையில். ஆனால் ஆண்டவரோடு என்னுடைய தனிப்பட்ட உறவு எப்படி உள்ளது? நான் கிறிஸ்தவனா, ஆராதிப்பவனா என்பது முக்கியமல்ல. தேவ உறவில் வாழ்கிறேனா? அதான் முக்கியமான ஒரு காரியம். நம்ம வேத பாடமாக வாசியை கேட்டோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் தெளிவாக போட்டிருக்கு. தம்மோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்ம அந்த உண்மையுள்ளவர்ன்ற வாக்குத்தத்தத்தை மட்டும் எழுதிட்டு சந்தோஷப்படுறோம். ஆண்டவர் உண்மையுள்ளவர் தான். ஆனால் என் வாழ்க்கையிலே எதிலே நான் உண்மையாக இருக்க வேண்டும்? ஆண்டவரே, உம்மோடு வைத்திருக்கின்ற உறவிலே நான் உம்மோடு வாழ விரும்புகின்றேன். பல இடங்களிலே வேதம் வலியுறுத்துகின்ற ஆவிக்குரிய உண்மை என்ன? கடவுள் நம்மோடு வாழ விரும்புகின்றார். ஆதாமே எங்கே இருக்கிறார்? சகைவே இறங்கி வா. இதான் ஆண்டவருடைய துடிப்பு. யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருந்தால் தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும், என் நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். இன்னைக்கு கனியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன ரகசியம்? I have a constant relationship with my Lord. ஆண்டவரோடு சீரான ஸ்டெடியான உறவு எனக்குள்ளதாய் காணப்பட வேண்டும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், பவுலுடைய பிரார்த்தனை, இருதயத்திலே வாசமாயிருக்க வேண்டும். அப்போ பக்தியை வெளிப்படுத்த எல்லாராலும் கூடும், இறைப்பற்றை அறிவிக்க பலரால் கூடும். ஆனால் இயேசுவை வெளிப்படுத்த உண்மையான கிறிஸ்தவரால் தான் கூடும். இயேசுவை ஆராதிப்பது பக்தி, ஆர்வமாய் வழிபடுவது பக்தி, அவருக்காய் நல்ல காரியங்களை செய்வது பக்தி. ஆனால் அவருடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையிலே பிறர் அவரை காணும்படியான வாழ்க்கை வாழ்வதுதான் முக்கியம். அதற்கு எனக்கு இறை உறவு தேவை. வேதத்திலே நிறைய உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். சாலமோன் ராஜா தேவனோடு ஐக்கியமாய் இருக்கவில்லை. கோயில் கட்டினதோடு சரி, நீண்ட ஜெபம் பண்ணதோடு சரி, அவ்வப்பொழுது பேசின நிகழ்வுகள் உண்டு. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்கவில்லை. ஆண்டவரோடு உள்ள உறவிலே அவர் நிலைத்திருக்கவில்லை. ஆனால் ஆபிரகாம், மோசே, தானியேல் இவர்களெல்லாம் ஆண்டவரோடு நெருக்கமாய் இருந்தவர்கள். ஆண்டவருடைய திட்டத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொண்டு செயல்படுத்தினவர்கள். யாரோடு தேவன் ஐக்கியமாயிருக்கிறார்? அதான் முக்கியம் இல்லையா? யார் தங்களுடைய சொந்த நோக்கங்களையும் ஆசைகளையும் மையமாக வைத்து தேவ ஐக்கியத்தை தேடாமல் தங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் என் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ அவர்களோடு தான் தேவன் ஐக்கியமாய் இருக்கிறார். இன்றைக்கி உபதேசங்கள்லாம் எப்படி இருக்குது? ஆண்டவர்கிட்ட வாங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் கிடைக்கும். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மையப்படுத்தி அழைக்கின்ற கூட்டம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகின்றார்? என்னோடு நீங்கள் உறவு வைத்திருக்கின்ற பொழுது, சரியான உறவு வைத்திருக்கின்ற பொழுது உங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். சவுல் ஆரம்பத்திலே ஆண்டவரோடு ஐக்கியமாய் இருந்தவர் தான். அவருக்கு அந்தஸ்து இருந்தது, படைபலம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது.
ஆனால் தேவ உறவு அவரிடத்திலே காணப்படவில்லை. ஐக்கியத்தை இழந்த மனிதனாய் இருந்தார். பயப்படுகிறவனாக, நிதானித்து செயல்பட முடியாதவராக மரித்து போனார். தைரியம் இல்லை, தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் தாவீதை பாருங்க, சவுலுடைய காலத்திலே அதற்கு பிறகும் கூட நிறைய உபத்திரவங்கள், போராட்டங்கள், பயங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள், இவைகளின் மத்தியிலும் தாவீது தேவ உறவிலே சரியாய் இருந்ததினாலே தைரியமாயிருந்தார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, சிக்கலாகு என்ற இடத்துல அவருக்கு ஒரு ஆபத்து. அவருடைய குடும்பத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ தான் திரும்பி இருப்பார். அவரோடு இருந்தவர்கள் அவருக்கு எதிராய் இருப்பார்கள், எதிராய் திரும்பி இருப்பார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். ஆனால் அந்த வசனம் எப்படி முடியும் தெரியுமா? 6வது வசனம், தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அல்லேலூயா. அப்போ தேவ ஐக்கியம் என்னை பலப்படுத்துகின்றது, அதான் முக்கியம். 46ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்கள், 7ஆம் வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாங்கள் பயப்பட மாட்டோம். அப்போ தேவ பிரசன்னம் என்னோடு இருக்கின்ற பொழுது என் பயங்களை ஆண்டவர் நீக்குகின்றார், அதான் முக்கியம். தேவ உறவுடன் வாழ்தல் என்ற அஸ்திபாரத்தின் மேல் என்னுடைய எல்லா நடவடிக்கைகளும் அமைய வேண்டும். புதிய ஏற்பாடு நமக்கு தர விரும்பும் முக்கியமான அனுபவம் தேவனோடு நமக்கு நல்ல உறவை ஏற்படுத்தி கொடுப்பதுதான். ஏனென்று சொன்னால், மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அவன் தேவனுடைய உறவை இழந்ததுதான். ஆதாமுடைய பிரச்சனை. அப்ப தேவனுடைய உறவை நான் அசட்டை செய்யக்கூடாது. தேவ உறவு என்ற ஆசீர்வாதம்தான் நமக்குள் தேவ சமாதானம், தேவ சந்தோஷம், தேவன் தர விரும்பும் பரிசுத்தம், தேவ நோக்கத்திற்கான வாழ்க்கை முறை, தேவன் அருளும் நம்பிக்கை, தேவனை அறிகின்ற அறிவு, இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகின்றன. அன்பானவர்களே, தேவ உறவு எனக்குள் எந்த விதமாய் காணப்படுகின்றது, அதான் முக்கியமான ஒரு காரியம். சங்கீதம் 23 நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? 4ஆம் வசனம் பாருங்க. தேவரீர் என்னோடு இருக்கிறீர், ஐக்கியம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், ஆமென், பயத்தை தேவ உறவு நீக்குகின்றது. இந்த மரணம், இருள், பள்ளத்தாக்கு, நான் ஒரு நாள் சங்கீதம் 23 இங்கே பேசும் பொழுது நான் சொல்லியிருக்கிறேன் போன வருஷம். மரணம் என்றால் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அதற்கு மேல் ஒன்றுமில்லை என்ற நிலை. அப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். இருள், திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சுன்னா ஐ கான்ட் ப்ரொசீட் ஃபர்தர், மேற்கொண்டு எதையும் செய்ய முடியாது. தடுமாற்றம், என்ன செய்வது, எப்படி நடந்து கொள்வது, இப்படிப்பட்ட நிலை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. பள்ளத்தாக்கு, பள்ளம், கீழே விழுந்தன்னா எலும்பு கூட தேராது. நான் எங்கே இருக்கேன்னு கூட யாருக்கும் தெரியாது. கொடைக்கானலில் தெரியும் இல்லையா, சூசைட் பாயிண்ட், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. அங்கே விழுந்ததே தெரியாது. பள்ளத்தாக்கு, சில சமயம் என்னுடைய வேதனை யாருக்குமே புரியலை, நான் படுற கஷ்டம் யாருக்குமே தெரியலை. பள்ளத்தாக்கின் அனுபவங்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலும் தேவரீர் என்னோடு இருப்பதினால் நான் பயப்பட மாட்டேன். இப்போ தேவ உறவு இவ்வளவு காரியங்களை என் வாழ்க்கையிலே செய்து கொண்டே இருக்கின்றது, அதான் முக்கியம். தேவ ஐக்கியம் என்னை பலப்படுத்தும்.
ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் உம்மோடு இருக்கின்ற உறவிலே நான் நிலையாய் இருக்க வேண்டும். டிசம்பர் 31 ஒரு சபையில் நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அந்த வருஷத்தை முழுவதுமாக நாம் நினைவு கூர்ந்து எப்படி வாழ்ந்தோன்றத ஆராய்ந்து பார்த்து நன்றி செலுத்துகின்ற கூட்டத்தில் செய்தி கொடுத்தேன். அதில் ஒரு வார்த்தையை நான் இவ்விதமாய் சொன்னேன். 365 நாளையும் நம்ம இன்றைக்கி முடிக்க போகிறோம். ஆண்டவர் கொடுத்த நாள் 365 நாளும் நான் பைபிள் வாசித்தேன். 365 நாளும் காலையிலே நான் ஜெபம் பண்ணேன். ஒரு நாளை கூட நான் மிஸ் பண்ணலை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அம்மா தலையாட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க. அந்த அளவிற்கு நான் உறுதியாக இருக்க வேண்டும். 365 நாளும் சாப்பிட்டோம் இல்லையா? சரி, நாளைக்கு சாப்பிட்டுக்கலான்னு விட்டோமா? இல்லை. என்னுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கும் நான் தீனி போட வேண்டும். எங்கள் வீட்டில் 31 எப்பயுமே ஒரு ப்ரேயர் நடக்கும். அதில் எல்லோரும் உட்காந்து அவங்கவுங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியங்களை ப்ரைஸ் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அப்போ நான் என்னுடைய டேர்ன் வரும்பொழுது நிறையா காரியம் சொன்னேன். முதல் காரியம் அதைத்தான் சொன்னேன். என் மனைவி உட்காந்துருக்காங்க, அவனை கேட்டு பாருங்க. 365 நாளும் ஆண்டவர் பைபிள் வாசிக்க உதவி செய்தார். 365 நாளும் காலையில் ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. தேவ உறவு முக்கியம். நான் 2 காரியங்களை சொன்னேன் இல்லையா? தேவ நோக்கம், தேவ ஐக்கியம். 3வது காரியம், எவைகளை நான் நினைக்க வேண்டும், காணப்பட வேண்டும்? தேவ நடத்துதல், காட்ஸ் கைடன்ஸ். இன்னைக்கு பலவிதமான வழிகள் நமக்கு முன்பதாக உண்டு. இருந்தாலும் தேவ வழி என அறிந்து அந்த வழி எவ்வளவு இடுக்கமானதாக இருந்தாலும் அதிலே நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். 143 சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தில் அழகான ஒரு ஜெபம். ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். நீதிமொழிகள் 12:28 நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. நம்ம உலகத்தின் பாதையில் தான் ஜீவனை பார்க்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? இந்த உலகத்தில் நான் நல்லா இருந்தால் போதும், உண்மைதான். ஆனால் எது எனக்கு அவசியம்? ஆண்டவர் என்னை நடத்தினால் அந்த பாதையில் பாதுகாப்பு உண்டு. ஆண்டவரே, நீர் என்னை நடத்த வேண்டும். 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது அவர் பாதைகளை வாய்க்க பண்ணுவார். வழிகளை He will set right. அவர் வெற்றியை கொண்டு வருவார். ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் எந்த பாதையிலே நடக்கணும், நீர் காண்பியும் ஆண்டவரே. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஆவியானவருடைய வழிநடத்துதலை குறித்து பவுல் நிறைய காரியங்களை எழுதியிருப்பார். 14ஆம் வசனத்தில் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்த வேண்டும். உலகம் அல்ல, 4 நட்சத்திரங்கள் அல்ல, என் விருப்பங்கள் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும். இந்த ஆண்டு தேவன் விதித்த உயர் வழிகளில் நான் நடப்பதற்கு ஆயத்தம். ஏசாயா 30:21 அருமையான ஒரு வார்த்தை உண்டு. ஏசாயா 30:21 நீங்கள் வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே, நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். நம்ம ஊழியக்காரங்கிட்ட போயிடுறோம்ல, இந்த வசனத்தெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. ஊழியக்கார்ட்ட போய் ஊழியக்காரே ஜெபம் பண்ணுங்க, இந்த வருஷம் ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு, கிளிஞ்சோசிய மாதிரி ஆகிப்போச்சு. நான் ஆண்டவருடைய பிள்ளை, பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது. அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் நிறைய சமயங்கள்.
நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால், அவர்களுடைய தகப்பன் என்று சொன்னால், என்னுடைய தேவைகளை, என்னுடைய விருப்பங்களை நான் நேரடியாக அவரிடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. அதான் முக்கியம் இல்லையா? வலதுபுறம் சாயும் பொழுது, இடதுபுறம் சாயும் பொழுது சத்தத்தை கேட்கும். இன்னைக்கு ஏன் கேட்க மாட்டேங்குது? உலகத்தின் இறைச்சல்கள் கேட்க விடாமல் செய்து விடுகின்றது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அமர்வதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி, இன்ஸ்டன்ட் பிளஸ்ஸிங் தேவைப்படுது. வேதம் அப்படி போதிக்கவில்லை. அமர்ந்திருந்து என்னை அறிந்து கொள்ளுங்கள், என் வழிகளை புரிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 25:12 வாசிங்க. ஆமென். ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் வழி நடத்தணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? பொய்யான தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நம்பி செல்லுகிறோம். ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாருன்னு சொல்லி நோட்டை போட்டு எழுதி இந்த வருஷம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி கள்ள தீர்க்க தரிசிகள் சொல்லுகின்ற நாட்களிலே வாழ்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தால் ஆண்டவர் வழியை காண்பிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் எனக்காய் மரித்தார்னு நம்புறீங்க, ஆண்டவர் எனக்காய் உயிர்த்தெழுந்தார்னு நம்புறீங்க. ஏன் இந்த வசனத்தை நம்ப மாட்டீங்க? யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் எனக்கு மருந்து, ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் எனக்கு பலன். ஆண்டவரே, உமக்கு பயந்து நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், வழிகாட்டுங்க ஆண்டவரே. பயந்து நடக்க விருப்பம் இல்லை, என் இஷ்டப்படி தான் வாழ்வேன், ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் வேணும், அப்படி வேதம் போதிக்கவில்லை. அன்பானவர்களே, நான் 3 காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். இந்த வாழ்க்கையில் புதிய வருஷத்திலே புதிய பாதையில் போகின்ற பொழுது தெளிவான தரிசனத்தோடு முன்னேறி செல்வதற்கு 3 காரியங்கள். தேவ நோக்கம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவ ஐக்கியத்தோடு நாம் வாழ வேண்டும், தேவ நடத்துதலின் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இன்றைக்கு யார் என்னை நடத்துகிறார்கள்? ஆண்டவர் என்னை நடத்துகிறார் என்று சொன்னால் அவர் என்னை நடத்துவதற்கு என்னை அவருடைய கரத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 பார்த்தீங்கன்னா, உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். வழினா இங்கேருந்து வீட்டுக்கு போகிற வழியா? உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய திட்டங்கள், உன்னுடைய எதிர்பார்ப்புகள், நீ செயல்பட நினைக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை ஆமென் செவ்வாய்ப்படுத்துவார். மதுரையில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடங்கள்லையும் ரோடை சரி செய்துக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லா இடங்கள்லையும் அப்போ அங்கே செப்பரேட்டு கொண்டே இருக்கிறாங்க. அதை போல என் வாழ்க்கையில் இருக்கின்ற தடைகளை, மேடு பள்ளங்களை ஆண்டவர் சரி செய்வார். எப்பொழுது? சுய புத்தியை நாடாமல் அவரை நினைத்து தேவ உறவோடு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் சரியான பாதையிலே நம்மை நடத்துவார். அன்பானவர்களே, இந்த 3 காரியங்களை மனதிலே வைத்துக் கொள்ளுவோம். அவருடைய நோக்கம் என் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும், தேவ ஐக்கியம் நம் வாழ்க்கையிலே தொடர்ந்து காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை நடத்த வேண்டும். ஒரு தம்பி ஊழியக்கார்ட்ட கேட்டான், ஐயா இந்த வருஷம் எப்படி இருக்கும்? அவர் சொன்னார், உனக்கும் ஆண்டவருக்கும் உறவு நல்லா இருந்துச்சுன்னா எல்லா வருஷமும் நல்லா தான்ப்பா இருக்கும். அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வருஷம் எப்படி இருக்கும்? நீங்கள் எப்படி ஆண்டவரோடு இருக்கீங்களோ அதை வச்சு தான் அந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். மாற்றம் இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம்.